Hi guys, welcome to என்னமோ பண்ற யூடியூப் சேனல். புதுசா சேனலுக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க. இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் கன்னியாகுமரி. நாங்கள் இங்கே வந்தப்போ மணி கரெக்டாக 12:30. சரி கடல் வரைக்கும் வந்துட்டோம். சரி லைட்டாக கால் நினச்சிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன சார் நீங்க ஏன்டா நிப்பாட்ட வேண்டாங்க? ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்க சார். நிப்பாட்டா தனியா தெரியுமா இல்லையா? நீ யாரு? கைய மட்டும் ஆட்டல. கொண்டு போயிட போறேன். பொதுவாக இங்கே பார்க்குறதுக்கு நிறைய பிளேஸ் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு ஒரு யூனிக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சு. இந்த ஸ்டாச்சு வந்து கடல் மட்டத்திலேருந்து 30 அடி உயரத்தில் இருக்கிற பாறையில் ஒரு 133 அடியில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாச்சு. நீங்கள் வந்து கடல் வியூ சீரியஸாக பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இது வழியாக நீங்கள் நடந்து போய் அந்த வியூவை பார்க்கலாம், கடல் வியூவை. ஏன்னா இது சேஃபு தான். இது இயற்கையாக அமைச்சதா இல்லை இவங்க அமைச்சதா என்னன்னு தெரில. இது சேஃபு தான், அப்சல்யூட்லி சேஃப். நீங்கள் நேராக உள்ளே போனீங்கன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்கு, சன்செட் பார்க்குறதுக்குலாம் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் திருப்பதி, அதாவது திருப்பதியில் இருக்கிற மாதிரியே ஒரு கோயில் இங்கேயும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பார்க்க தான் இப்போ நம்ம அத்தை அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து சன்செட் பார்க்குறதுக்கு நல்லா வியூ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கோயில் வந்துட்டோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். மேலே போனீங்கன்னா நல்லா வியூ நல்லாயிருக்கும். ஸ்பேசியஸான கோயில். க்ரௌட் சீசன் சொன்னாங்க, பட் க்ரௌடு அந்தளவுக்கு இல்லை. சாமி தரிசனம் பெஸ்ட்டுங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதி தரிசனமே இங்கே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் எல்லோரும் இங்கே வந்து தரிசனத்தை பாருங்கள். எதுக்கு மெயினாக வந்தாங்களோ அது சம்பவம் பண்ணி விட்டாங்க. எங்கள் அத்தையால் என்ன முடியுமோ அதை பண்ணி விட்டாங்க. சன்செட்டு பார்க்கலாம், ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு இங்கே கோயிலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தது. ஆனால் வந்து இல்லைப்பா, அங்கே கோயிலில் போனால் வியூ சூப்பராக இருக்குப்பா, செம்மையாக இருக்குப்பா அப்படின்னாங்க. அங்கேருந்து இங்கே வந்தால் ஃபுல்லாக மரம் தான் இருக்குங்க. வரக்குள்ளே சூரியன் தலைவர் போயிட்டாருங்க மரத்துக்கடியில். ஒன்றுமே பண்ண முடியலைங்க, போச்சுங்க, முடிச்சு விட்டாங்க அவங்க நம்மளை. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தாங்க அம்புட்டி முடிச்சு விட்டாங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஆனா ஓகே, பீஸ்ஃபுல்லான பிளேஸு, கோயில். ஓகே, நமக்கு இன்னைக்கு வாய்ச்சது பெருமாள் பிரசாதம் தான். நல்லா தான் இருக்குங்க, இதுக்கு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கோயில் தரிசனமும் செமையாக இருக்குது. நீங்கள் டைரெக்டாக திருப்பதியை போய் அவ்வளோ கூட்டத்தில் போய் நின்று பார்க்குறத விட இங்கே நல்லா ஃப்ரீயாக நிம்மதியாக பார்க்கலாம். பார்க்கவும் அவ்வளோ இருக்குது, அழகாக ஜம்முன்னு சூப்பராக இருக்குது. வாங்க வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான நல்லா வியூவெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க. இங்கிருந்து நீங்கள் பீச் பார்க்கறதுக்கு சீரியஸாக சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த டெம்பிளை வந்து விசிட் பண்ணுறது மோஸ்ட்லி நீங்கள் பகலில் விசிட் பண்ணுறத விட தயவு செஞ்சு கொஞ்சம் நைட்டில் வந்து பாருங்கள். ஏன்னா இங்கே ஒரு 8 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ஃபுல்லாக தெரியாது, இருந்தாலும் ஒரு 8 மணிக்குள்ளே வந்து பார்க்குற மாதிரி வந்துருங்க. ஏன்னா சன்செட்டு அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டேரெக்டாக இங்கே வந்தீங்கன்னா சாமியை ஃப்ரீயாக பார்த்துட்டு அழகாக தரிசனம் பார்க்கலாம். பிளேஸும் லைட்டெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. உங்களுக்கு வியூ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அங்கே திருப்பதியில் நீங்கள் பார்க்குற சேம் அதே டைப்பில் கோபுரம் வந்து நல்லா தங்க டிசைனில் செஞ்சுருக்காங்க. இது ஒரிஜினல் தங்கமாக இருக்க வாய்ப்பு இல்லை, பட் வந்து தங்க முலாம் பூசிய பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீரியஸாக பார்க்க சூப்பராக இருக்குங்க. அந்த லைட்டுக்கும் அந்த அந்த டிசைன் அந்த எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்க கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. லைட்டெல்லாம் போட்டு நல்லா ஸ்பேஸ்ஃபுல்லான பிளேஸ்.
இந்த சைடு வந்து ஆண்டாள் எல்லாமே இருக்காங்க. செப்பரேட்டாக நம்ம பெருமாளோட மனைவிகள் 2 பேருமே தனித்தனியாக இருக்கிற செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. வாங்க வந்து விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. The next day. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. இனியும் படுத்து இருந்தால் சன்ரைஸ் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் கிளம்பி வந்துட்ட மாதிரி சன்செட்டுக்கு தான் ஆப்போசிட்டாங்க, இனி சன்ரைஸுக்கு ஆப்போசிட்டாங்க ரொம்ப இருக்கும். அதனால தான் நான் கிளம்பி முன்னாடி போயிட்டுருக்கேன். பரவாயில்லைங்க, இந்த டைமில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். நிறைய பேர் எந்திரிச்சிட்டாங்க. எல்லாருமே சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாமளும் அப்படியே போவோம், ஏன்னா நமக்கு இந்த இடம்லாம் தெரியாது. இதுதான் நம்ம கன்னியாகுமரி அம்மன் கோயில். நம்ம இங்கே அப்புறமா வருவோம். நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நேராக சன்ரைஸ் பார்க்க போயிட்டுருக்காங்க. வாங்க அவங்க கூட நம்மளும் சேர்ந்து போவோம். ஏங்க சத்தியமாக நான் இங்கே இத்தனை பேர் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஃபுல் கூட்டங்க, செம கூட்டங்க. வியூ பாயிண்டில் உள்ளே போய் பார்க்குறக்கே பூந்து உள்ளே போகிறதுக்கே எனக்கு 5 நிமிஷம் ஆகி போச்சுங்க. எப்படியோ உள்ளே போய் நின்றுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. எல்லாருமே சன்ரைஸ்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த லைட்டிங்கோட அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவும் விவேகானந்தர் மண்டபத்தையும் பார்க்க அவ்வளோ அருமையாக இருக்குது. அதுவும் இந்த லைட்டிங்கில் கடல் அதோட சூப்பராக இருக்குங்க. சீரியஸாக இனி சூரியன் எப்போ வரும்னு தெரில. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்ப்போம். கூகுளில் பார்த்தபோது 6:10க்கு சன்ரைஸ் இருந்தாங்க. நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு நேரத்தில் எழுந்திரிச்சு வந்துட்டோமோன்னு ஒரு சந்தேகம். நான் குமார் அவசரப்பட்டிய கொஞ்சம் கொஞ்சமாக சன் வெளியே வர்றதுக்கான அறிகுறி தெரியுது. இந்த லைட்டிங்கில் பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. சீரியஸாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியனோட அந்த வெளிச்சம் வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தாங்க மேலே வர ஆரம்பிக்குது. சன்ரைஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கடலும் அதுக்கு கடல் பின்னாடி இருந்து அந்த சூரியன் வர்றதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஆரஞ்சு கலரில் அப்படியே செம்மையாக இருக்குங்க. சூரியன் உதிக்கிறத பார்த்த மாதிரியே நிலா மறையிறதையும் பார்க்க முடியுது. ரெண்டையும் இங்கே ஒரு சேர பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, அதுதான் வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் டெம்பிள். ஆனால் உள்ளே வந்து செல்ஃபோன் வந்து அலௌட் கிடையாது. வீடியோஸ் ஃபோட்டோ செல்ஃபோன் வச்சுக்கலாம், பட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஃப்ரீ என்ட்ரி இருக்குது, 20 rupees டிக்கெட் இருக்குது. அப்புறம் 500, அதாவது சீசன் டைமுங்கிறதுனால 1 person 500 டிக்கெட்டில் கூட இருக்குது. அது விஐபி என்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் போனது வந்து 20 rupees தான். 2 பெருசாக ஒன்றும் வித்தியாசமெலாம் இல்லைங்க. அவங்களும் ஒரே ஜாயினில் தான் போனோம். முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட சீக்கிரமாக பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி உங்களை கூப்பிட்டு போக பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சாமியை நின்று வெயிட் பண்ணி பார்க்கறது தான் நமக்கும் சந்தோஷம். சாமியை பணம் கொடுத்து அவ்வளோ சீக்கிரம் போய் பார்த்து, அவ்வளோ பெரிய விஐபியா சீக்கிரமாக போய் பார்த்துட்டு போகிறதுக்கு இன்னும் பொறுமையாக பார்த்தா தான் அதுக்குள்ள பலன் நமக்கு கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் அப்படி போங்க. இங்கே என்ன சிறப்புன்னா அம்மாவோட மூக்குத்தி தான். அந்த மூக்குத்தி பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்ப கிரகத்தில் பார்க்கும்போது அந்த மூக்குத்தி பயங்கரமாக பிரகாசி அப்படி சொல்லிக்குது அந்த மூக்குத்தி. அதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அது முடிஞ்ச வரைக்கும் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுங்க. இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தமிழில் அர்ச்சனை பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம், வரவேற்கத்தக்கது கூட. தமிழில் தான் அர்ச்சனை பண்ணுறாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த கடைகளில் நான் பார்த்தது என்னென்னா சங்குகள், சிப்பிகள் அந்த மாதிரி தான். ஏன்னா இது கடல் சார்ந்த பகுதிங்கிறதுனால இங்கே இந்த மாதிரி பொருட்கள் தான் அதிகமாக இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா சங்குநாதம் எவ்வளோ அருமையாக ஒலிக்கிறான்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் காந்தி நினைவு மண்டபங்க. இது கடற்கரை பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்களோட நினைவு சார்ந்த பல புகைப்படங்கள் இங்கே இருக்குது. அவர் சிறுவயது புகைப்படங்கள்,
மற்றும் பல விஷயங்கள் இங்கே இருக்குது. ஆனால் வந்து இங்கே என்ன கவர்ந்த வரிகள்னால் அது இந்த வரிகள் மட்டும்தான். இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற ஃபோட்டோ வந்து காந்தியோட பாடியை வந்து டெல்லியில் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகும்போது எடுத்த ஃபோட்டோ விழுப்புரங்கள் தான் இது. மற்றும் அவரோட உடம்பு, அவரை பற்றி யார் கொண்டாங்க அவங்க இருக்கிற ஆர்டிக்கல். இங்கேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கைட் பண்ணுறதுக்குன்னே சில பணியாட்கள் இருக்காங்க. காந்தியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எல்லா விதமான மொழிகள்லேயும் டிரான்ஸ்லேஷன்ஸ் கைட் இருக்காங்க. இங்கே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கலாம். முழு விதமான தகவலையும் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம போகிறது விவேகானந்தர் மண்டபத்துக்கு தான். அதுக்கு போட்டில் தான் போகணும். அது ஒரு பர்சனுக்கு டிக்கெட் ப்ரைஸ் என்ன வருதுன்னா, ஆர்டினரி டிக்கெட் 75 ருபீஸ், ஸ்பெஷல் டிக்கெட் 300 ருபீஸ். அது என்னென்னு கேட்குறீங்களா? ஆர்டினரி டிக்கெட்ஸ்னால் லைனில் க்யூவில் நின்று வரணும். அது வந்து ஒரு பர்சனுக்கு 75 ருபீஸ் அப் அண்ட் டவுன் வாங்குறாங்க. 300 ருபீஸ்னால் க்யூவில் வேண்டியது இல்லைங்க, டேரெக்டாக நீங்கள் போட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் போய்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த 75 ருபீஸ்க்கான க்யூ. எவ்வளோ தூரம் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1 ஹவராக க்யூவில் நின்று எப்படியோ போட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. இங்கே மேல் தனியாக லைன், ஃபீமேல் தனியாக லைன் இருக்குது. அதுபடி தான் எல்லோரும் போக முடியும். இங்கே போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடி அவங்க லைஃப் கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது கம்பல்சரியாக நம்ம போட்டால் தான் போட்டில் ஏற்றுவாங்க. போட்டில் ஏறிட்டிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க நம்மளை விவேகானந்தர் மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க. கடல் போகிறது, போட்டில் போகிறது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ட்ராவல் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. சேஃபாக கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் விவேகானந்தர் மண்டபம். நம்ம லாங்கில் பார்த்தோம், இப்போ ரொம்ப கிட்டவே பார்த்துட்ருக்கோம். மேலே போய் விசிட் பண்ணுறதுக்கு இங்கேயும் பேரட் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் வாங்கிட்டோம், வாங்க மேலே போகலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்துட்ருக்கிறது தான் விவேகானந்தர் மண்டபத்தில் இருக்கிற திரு சுவாமி விவேகானந்தர் அவர்களோட ஸ்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வீடியோஸ் இன்சைட் அலோட் கிடையாதுங்க. ஒரு சில திட்டுகள் வாங்கி இந்த வீடியோவெல்லாம் எடுத்துருக்கேன். ஒரு சிலர் தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் நம்ம கன்னியாகுமரி அம்மாவோட கால் திருப்பாதங்கள். அவங்க இங்கே முதலாக வந்தபோது அவங்க இந்த பாறையின் மேலே கால் வச்ச போது அவங்க கால் பாதம் இதில் பதிஞ்சது. அதுதான் அந்த சர்க்கிள்குள்ளே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது சேம் அந்த விவேகானந்தர் மண்டபத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தியான பீடம். பீஸ்ஃபுல்லாக தியானம் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸுங்க. திருவள்ளுவர் சிலை பார்க்கலாம் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்தேன். ஆனால் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் பார்க்க முடியல. ஸோ ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கிளம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் கிளம்பி போட்டில் போயிட்டுருக்கோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் என்னமோ பண்ணுறேன் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த்.